விழுப்புரத்தில் பாரம்பரியமாக சிலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை தொழிலாளர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்க அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் ஐயங்கோவில்பட்டு, ஐயூரகரம், சிந்தாமணி ஆகிய இடங்களில் 200க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் வசித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கண்ணை கவரும் பல்வேறு வடிவ வண்ண சிலைகளை அவர்கள் தயாரித்துள்ளனர். நாங்கள் கேரளா, கர்நாடகா, இந்த சைடு ஆந்திரா நிறையா ஊருக்கெலாம் ஏற்றுமதி செய்கிறோம். இது தண்ணியில் போட்டால் உடனே கரைஞ்சிடும். மழை வந்தால் மட்டும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை செய்யறதுக்கு. நாங்கள் கடன் வாங்கி தான் செய்கிறோம். அந்த வேலையை பொம்மை வேலையை இந்த கடன் வாங்கி தான் நாங்கள் செய்கிறோம். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளுக்கு உட்பட்டு சிலைகள் தயாரிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் ஐயங்கோவில்பட்டு சிலைகளை விரும்பி வாங்கி செல்கின்றனர். இருப்பினும் மூலப்பொருள் விலையேற்றம் உள்ளிட்ட பல காரணங்களால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக கைவினை கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். 200 பேர் வேலை செய்கிறோம். இந்த வேலையை ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 பேர் வேலை செய்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லோனு கொடுத்தா போதுங்க. மானியம் கவர்மெண்ட் எனக்கு மானியத்தோடு லோன் கொடுத்தனா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தங்களது வாழ்வாதாரம் சிறக்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை வங்கி அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கைவினை கலைஞர்களின் கோரிக்கையாகும்.